சொல்லுங்க. தொடர்ந்து 5வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. நீங்க போராடி வரீங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன? தற்பொழுது இந்த போராட்டம் விடைபெறக்கூடிய ஒரு நிலையில ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று தமிழக முதல்வர் அவசர சட்டம் கொண்டு வந்தார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய போராட்டம் தொடருமா என்று சொல்லுங்க. போராட்டம் கண்டிப்பா தொடரும். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு அவசர சட்டம் தேவையில்லை, நிரந்தர சட்டம் அவசரமா தேவை எங்களுக்கு. இன்னொன்று அரசியல் கட்சிகள் எல்லாம் நான் சொல்ல ஒன்னே ஒன்று கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிச்சு விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இது போராட்ட காலத்துல இருந்து கருத்தரங்கமாக மாறிட்டு இருக்காங்க. உள்ள தமிழ் ஈழத்துல இருந்து நிறைய பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்க அரசியல் சாயெல்லாம் வெளுத்துட்டு இருக்கு. வர்ற அரசியல் உங்களுக்கு யாருக்கும் டெபாசிட் கிடைக்க போறதில்ல. ஒரு அவசர சட்டம் 6 மாத காலம் வரை இருக்கும். ஏன் இந்த போராட்டம் நீங்க கைவிட மாட்டேன்னு சொல்றீங்க? தாமதமாக கிடைக்கும் நீதி அநீதிக்கு சமம். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது அநீதி, இது நீதி கிடையாது. 2 வருடங்களாக போராடி இதை பெற்று தந்திருக்கணும் இந்த அரசு. ஆனால் அது தவறிடுச்சு. ஒரு அலட்சியமாக ஒரு அரசு நம்ம மக்களை கவனிக்காம விட்டுருச்சு. ஸோ இப்போ இந்த வாட்டி மட்டும் ஏன் தந்தீங்க? நாங்கள் ரோட்டுக்கு வந்தனால தந்தீங்களா? அப்போ நாங்கள் இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா இந்த அவசர சட்டத்தை உங்களால் பிறப்பிக்க முடிஞ்சிருக்குமா? இப்போ இந்த தீர்வு எங்களுக்கு வேண்டாம். இந்த தீர்வு எங்களுக்கு வேண்டாம். நிரந்தர தீர்வு வேணும். அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. நிரந்தர தீர்வு வேணும். நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடைபெறுது. மதுரையில முதல்வர் துவங்கி வைக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வரக்கூடாது. முதல்வர் துவங்கி வைக்கிறாருன்னா அவரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. இது இவங்க பெரிய நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது குடியரசு தினம் வருது. கண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ் மக்களை. இவங்க குடியரசு தினத்தில் கொடியேற்றணும்னு நினைக்கிறாங்க. கொடியேற்ற முடியாது, ஒன்றும் ஏற்ற முடியாது. எங்க தமிழ் மக்களை பாருங்க, தமிழோட உணர்வு இங்கே நின்று இருக்கு. ஒவ்வொரு நாளும் தமிழ் சகோதர சகோதரிகள் இங்கே பசியும் பட்டினியும் படுத்து கிடக்காங்க. ஆனால் ஜனங்களை நீங்கள் ஏமாத்த நினைக்க இரட்டை வேஷம் போடுறாங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. உங்களுடைய கொடியேற்ற விலையை நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களுடைய போராட்டத்தை நீ பாரு. கொடியேற்றத்தை நிறுத்து. நம்மிடம் இப்போது நடிகர் அண்ணாச்சி இருக்கிறார். அவரிடம் கேட்போம். அண்ணே சொல்லுங்க, இந்த போராட்டமானது விடைபெறக்கூடிய ஒரு நிலையில இருந்தபோது தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடைபெறும் சொல்லி நம்மளது முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாளைக்கு தமிழக அரசு சார்பாக ஜல்லிக்கட்டு மதுரையில் நடக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்ட காலம் தொடர்ந்து இருக்குன்னு சொல்லி இந்த மாணவர்களும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இப்போ நானும் காலையிலேருந்து மக்களாக சேர்ந்து இந்த போராட்டத்தில் நானும் ஈடுபட்டு போராடிட்டு தான் இருக்கேன். ஆமாம், இப்போ அதாவது அழுத பிள்ளைக்கு 5 பைசா மிட்டாய் வாங்கி கொடுத்த உடனே சந்தோஷப்பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல். அதாவது ஒரு 7 நாளாக நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த பீட்டா அப்படின்ற அமைப்பை தடை செய்யணும், நிரந்தரமாக ஜல்லிக்கட்டுக்கு தடை வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அந்த பீட்டான்ற அந்த வார்த்தைக்கு யாருமே பேசலை. ஆமாம், அதனால் இப்போ சும்மா நீங்கள் நாளைக்கே தடை தளர்த்தப்பட்டு விட்டது, நீங்கள் ஜல்லிக்கட்டை நடத்திக்கிடலாம், எல்லா ஊர்லேயும் நாங்கள் தொடங்குவோம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தில் பெரும்பாலும் பெண்கள் அதிக அளவில் பங்கு பெற்றிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு பெண்கள் நள்ளிரவிலும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பெண்களிடம் கேட்போம். அம்மா, நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டத்தில் நள்ளிரவுல இருந்தும் பெண்கள் இங்க தொடர்ந்து இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப தற்போது ஜல்லிக்கட்டு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஜல்லிக்கட்டுக்கு குறைஞ்சபட்சம் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கடைசியா அறிவிப்பு கொடுக்கிற நேரத்துல நட்சத்திரங்களோ இல்ல அரசியல்வாதிகளோ எங்களுக்கு தேவையில்லை. நாளைக்கு நாளா நாங்க எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்களே பாத்துக்கிட்டோம். மிச்சத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஓபன் பண்றதுக்கு எங்களுக்கு முதல்வர் தேவை கிடையாதுங்க. எங்களுக்கு தேவை நிரந்தர சட்டம் தான். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு காலையை டெம்பரரியா அவுத்து விட்டுட்டு நாளைக்கு தடை போட்டாங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை. 1 வருஷம் கழிச்சு நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் எங்களுக்கு நிரந்தரமா நடத்துற சட்டம் தான் வேணும். எந்த ஒரு பிலிம் ஆக்டர்ஸையோ நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லல. இன்னைக்கு ஒரு விளம்பரத்துக்காக பண்ற விஷயத்தை தயவு செய்து மக்களை யாருமே என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்களோட முகம் தெரியணுமா? உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுங்க. ரோட்ல நின்னு குப்பை பொறுக்குங்க, அவங்களே எடுப்பாங்க. மீடியா நமக்கு சப்போர்ட் பண்ணுது. மீடியா நமக்கு சப்போர்ட் பண்ணதா தெரியும்ன்றது வேணாம். தமிழன்ற மூச்சு ஒண்ணு இருந்தா போதுங்க. எதுக்கு ஃபேம் தேடுறீங்க? பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று வராங்க. நள்ளிரவுலையும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குடும்பமாக, அதாவது தங்களுடைய குழந்தைகளை இந்த போராட்டத்திற்கு குடும்பத்துடன் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இது குறித்து நம்ம இந்த பேரை கேட்போம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. குடும்பமா சேர்றீங்க, இந்த போராட்டத்தில் ஈடுபடுறீங்க, நள்ளிரவுலையும் தொடர்ந்து ஈடுபடுறீங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க குடும்பத்துல பிள்ளைங்க எல்லாருமே நாங்க இங்க போராட்டம் பண்றோம். எங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் வேணும். ஒரு நாள் சட்டம் எங்களுக்கு தேவையே இல்லை.
முதலமைச்சர் வந்து இன்னைக்கு திறக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க சின்ன குழந்தை பச்சை குழந்தை எல்லாத்தையும் நாங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேண்டும், நிரந்தர சட்டம் வேண்டும், நிரந்தர சட்டம் வேண்டும். இவர்களுடைய ஒட்டுமொத்தவர்களுடைய கோரிக்கையானது நிரந்தர சட்டம், ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் வந்தால் மட்டுமே தங்களுடைய போராட்டத்தை நிறுத்திக் கொள்வார்கள் என்று தீர்க்கமாக தெரிவித்திருக்கிறார்.